பெரிய பிட் பாக்கெட்டாக இருப்பான். அப்புறம் சங்கிலியாக இருக்கிறவனாக இருப்பான். வீடு பூந்து கொள்ளையடிக்கிறவனாக இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறம் ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு வேண்டாம் அதெல்லாம் விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட குடும்பம் குட்டியோட ஏதாவது பொண்டாட்டி பிள்ளைங்களோட எங்கேயாவது ஒரு செட்டில் ஆகி அமைதியாக வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனால் இப்போ ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா, அதாவது கரண்ட்டில் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா உடனே போலீஸ் ஸ்டேஷனில் என்ன தெரியுமா செய்வாங்க, யோ கூட்டு வாயா அந்த கபாலி அப்படின்னு. உடனே கான்ஸ்டபிளுக்கு வாங்க, யார் சார் எந்த கபாலி சார் அப்படின்னு. அதான் ஏன் அந்த நொச்சிக்குப்பம் குரங்கு கபாலி அப்படின்மா. சார் அவர் திருந்தி 4-5 வருஷம் ஆச்சு சார், அவர் இப்போ எதுவுமே செய்கிறது இல்லை சார். அதெல்லாம் எனக்கு தெரிய கொண்டாயா, இது அவன் தாயா பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா தனுஷ் தான். அதாவது ஜெயம் ரவி, ஆர்த்தி அவங்க 2 பேருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சா, தனுஷ் தான். குபேரன் ஆடியோ ரிலீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாது அப்படின்னு ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லியிருக்காரு. தனுஷ் இப்படி பேசியிருக்காரு. யாரை சொல்கிறாரு? அது உண்மையாக என்னென்னா, இப்போ நயன்தாரா அவங்களோட பிஆர் டீமை வச்சு தனுஷ்க்கு எதிர்ப்பான பல விஷயங்களை சோசியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பிரபல நடிகர் இருக்காரு, அவர் பேரும் இதில் அடிபடுது. யாரை சொல்றாரு அப்படின்றது லிஸ்ட்ல. அவர் யாருன்னா, அடுத்த விஜய் ஆகணும், அடுத்த ரஜினி ஆகணும், அடுத்த முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற கனவெல்லாம் அவருக்கு இருக்கு. அவர் ஆவாரா ஆக மாட்டாராங்கிற அப்புறம் அந்த கனவோடு இருக்கிற ஒரு நடிகர், அவர் பேரும் அடிபடு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் தனுஷ் அவர்கள் நடிப்பில் குபேரா ஆடியோ லான்ச் நடைபெற்றது. அதில் ரொம்பவே எமோஷனலாக பேசியிருந்தார். குறிப்பாக தன்னை சுற்றி நிறையா வதந்திகள் பரப்பப்படுவதாகவும், அது மட்டும் இல்லாமல் தன்னை காலி பண்ண ஒரு கும்பல் துடிச்சிட்டு இருக்காங்க, ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. இந்த மெசேஜ் யாருக்கு கொடுத்துருக்காரு? அதாவது சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பிட் பாக்கெட்டாக இருப்பான். அப்புறம் சங்கிலியாக இருக்கிறவனாக இருப்பான். வீடு பூந்து கொள்ளையடிக்கிறவனாக இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறம் ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு வேண்டாம் அதெல்லாம் விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட குடும்பம் குட்டியோட ஏதாவது பொண்டாட்டி பிள்ளைங்களோட எங்கேயாவது ஒரு செட்டில் ஆகி அமைதியாக வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனால் இப்போ ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா, அதாவது கரண்ட்டில் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா உடனே போலீஸ் ஸ்டேஷனில் என்ன தெரியுமா செய்வாங்க, யோ கூட்டு வாயா அந்த கபாலி அப்படின்வாங்க. உடனே கான்ஸ்டபிளுக்கு வாங்க, யார் சார் எந்த கபாலி சார் அப்படின்னு. அதான் ஏன் அந்த நொச்சிக்குப்பம் குரங்கு கபாலி அப்படின்மா. சார் அவர் திருந்தி 4-5 வருஷம் ஆச்சு சார், அவர் இப்போ எதுவுமே செய்கிறது இல்லை சார். அதெல்லாம் எனக்கு தெரிய கொண்டாயா, இது அவன் தாயா பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா தனுஷ் தான். அதாவது ஜெயம் ரவி, ஆர்த்தி அவங்க 2 பேருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சா, தனுஷ் தான். அதாவது யாராவது ஒரு நடிகை போய் ஏதாவது ஐஸ்கிரீம் பார்லரில் ஐஸ் சாப்பிட போனாங்களா, தனுஷ் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. ஒரு நடிகை ரகசிய திருமணம் பண்ணிக்கிட்டாங்களா, தனுஷ் தான் காரணம். இதெல்லாம் ஆமா, பல டைவர்ஸ் கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தனுஷ் தான் காரணம், தனுஷ் தான் காரணம், தனுஷ் தான் காரணம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஏதாவது சினிமாக்காரவங்க வீட்டில் ஏதாவது டெத் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, தனுஷ் தான் காரணம் அப்படின்னு பேசுறாங்க ஒரு குரூப். அந்த அளவுக்கு தனுஷை போட்டு பயங்கரமா அடின்னு அடிக்கிறாங்கன்னு சொல்லலாம், பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் அது ஒன்று இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் வாலிபனாக இருக்கும்போது, இப்பயும் வாலிபர் தான், வாலிபனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பப்பு, பாரு, கிளப்பு அப்படின்னு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அப்படி வாழ்ந்தார். ஒரு காலத்தில் ஜாலியாக இருந்தார், சோக்காலியாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்தார். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நல்ல குடும்பம், பிள்ளை குட்டி அப்படி வாழ ஆரம்பிச்சிட்டார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாத்துக்கும் தனுஷ் தான் காரணம், எல்லாத்துக்கும் தனுஷ் தான் காரணம்னா அவர் கோபம் வரதானே செய்யும். அதாவது தப்பு செய்யும் போது இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது அது சரி, நம்ம தப்பு செஞ்சோம் அதனால நம்மளை சொன்னாங்க அப்படின்னு மனசை தேத்திட்டு போயிடுவாங்க. தப்பே செய்யாமல் திருந்தி நல்லவனா வாழும்போது இப்போ இவர் தான் காரணம், இவர் தான் காரணம்னா அப்போ மனசுல வருத்தம் ஏற்பட தானே செய்யும், கோபம் வரதானே செய்யும். அந்த கோபம் தான் தனுஷ்க்கு வந்திருக்கு. அந்த கோபத்தை தான் குபேரன் ஆடியோ ரிலீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாது அப்படின்னு ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லியிருக்காரு. இதை வச்சு பார்த்தீங்கன்னா பல யூகங்கள் மறுபடியும் இதை வச்சு சர்ச்சையாக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தனுஷை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான படங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தொழிலில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சார். உண்மையே அதுதான். பார்த்தீங்கன்னா இப்போ இளையராஜா ஒரு பயோபிக் எடுக்கணுமா, கூப்பரா தனுஷா. அப்துல் கலாமோட பயோபிக் எடுக்கணுமா, கூப்பரா தனுஷா. ஏன் வேற ஆளே இல்லையா? அப்படி கிடையாது. அதாவது பல விதமான பரிமாணங்கள்ல பலவிதமான கேரக்டர்ஸ்ல நடிச்சு அது அந்த கேரக்டராகவே வாழ்ந்து மக்களோட மக்களா போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு நடிகரா தனுஷ் மாறிட்டார். நல்ல நடிகர்,
தேசிய விருதுலேருந்து எல்லாமே வாங்கியிருக்காரு. இன்னைக்கு ஹாலிவுட் படங்கள் நடிக்கிறாரு, ஹிந்தி படத்தில் நடிக்கிறாரு. அடுத்தடுத்த உயரம் இருக்கு பார்த்தீங்களா, அது அசூர வளர்ச்சி. தனுஷோட வளர்ச்சி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப தனுஷ்க்கு ஏன் கோவம் வருதுன்னா, இது மாரியான விஷயத்த வந்து சும்மா நம்மள போட்டு தொந்தரவு பண்றாங்களேங்கிற ஒரு எண்ணம், ஒரு இரிட்டேஷன், ஒரு கோவம் இதெல்லாம் வரும். வரத்தான் செய்யும். அது இயல்பு தான். இப்ப இத வந்து ஒரு பிரச்சனையாக்கிட்டாங்க. இத என்ன தெரியுமா சொல்றாங்க? அதாவது தனுஷ் வந்து இப்படி வந்து பேசியிருக்காரு. யார சொல்றாரு? அப்படின்னு கேட்கறாங்க. யார சொல்றாரு? அப்படின்னு திருப்பி கேட்கறாங்க. அதாவது அது உண்மையா என்னன்னா, இப்ப நயன்தாரா வந்து அவங்களோட பிஆர் டீம வச்சு, தனுஷ்க்கு எதிர்ப்பான பல விஷயங்கள சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க. அப்படின்னு யாராவது தனுஷ்ட்ட போய் சொல்லியிருக்கலாம். இல்ல தனுஷ்க்கே அப்படி எண்ணங்கள் வந்திருக்கலாம். அதனால அவர் யார மீன் பண்ணி சொன்னாரு? நயன்தாராவ கூட மீன் பண்ணி சொல்லியிருக்கலாம். இது நயன்தாராவ தான் சொல்றாரு அப்படின்னு உறுதியா சில பேரு எப்படி சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. நயன்தாராவ தான் சொல்றாரா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா நயன்தாரா சொல்றதுக்கான சில பின்னணி காரணங்கள்லாம் இருக்கு. ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் சிம்பு தான் காரணம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதாவது எவ்வளோ முட்டாள்தனமா இருக்குன்னு பாருங்க. சோசியல் மீடியால என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிறது தேவையில்லாம சம்மந்தம் இல்லாத வதந்திகள்லாம் பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ஆகாஷ் பாஸ்கர் கல்யாணத்துல சிம்புவும் தனுஷும் ஒண்ணா உட்காந்து சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள நல்ல நட்பு இருக்கு. பல வருடங்களாவே அவங்களுக்குள்ள நல்ல நட்பு இருக்கு. இதெல்லாம் தெரியாம சிம்பு ஒரு காரணம் அப்படின்னு அந்த பக்கம் ஒரு குரூப் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. இது இன்னொரு குரூப் என்ன தெரியுமா சொல்றாங்க? அதாவது வந்து இது கிளப்பி விடுறது யார் அப்படின்னா, தனுஷ்க்கும், சிம்புக்கும் காமனான ஒரு எதிரி அப்படிங்கிறாங்க. இந்த காமனான ஒரு எதிரி யாரு? யூகிக்க முடியுதா? அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்களே. ஆமா. அதாவது தனுஷ்க்கும், சிம்புக்கும் காமனான ஒரு எதிரி தான் வந்து இத கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்படி வந்து பலவிதமான வதந்திகள் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. எதையும் வந்து தனுஷ் வந்து ஊர்ஜிதப்படுத்தி இவங்க தான் இதனால தான், இந்த காரணத்தினால தான் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே சொல்லல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான பலவிதமான வதந்திகளை வந்து தனுஷ் பேசினதுக்கு அப்புறம் இப்போ ஒரு வாரமாவே சோசியல் மீடியால அதான் டாக்கா போயிட்டு இருக்கு. நயன்தாராவ பொறுத்தவரைக்கும், நம்ம நயன்தாரா பத்தி இங்க பேசி தான் ஆகணும். இப்போ வந்து நயன்தாரா பத்தி பேசுறதுனால தப்பு இல்ல. ஏன் அப்டின்னா, டைரக்ட்டாவே நயன்தாராவுக்கும், தனுஷ்க்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த 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 நான் இந்த நானும் ரவுடி தான்ற மேட்டர் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. நயன்தாரா என்ன நெனைக்கிறாங்கன்னா, நம்ம தான் ராஜமாதான்னு நெனைக்கிறாங்க. சினிமாவோட ராஜமாதாவே நம்ம தான். நம்ம கீழ தான் எல்லாருமே. நம்ம அப்படி உட்கார்ந்து அதிகாரமா பண்ற ஒரு இடத்துல இருக்கோம். நம்ம நம்ம சொல்றதெல்லாம் எல்லாரும் கேட்கணும், கட்டுப்படணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அந்த தோரணையில, அந்த அதிகார ம நினைப்புல தான் வந்து தனுஷ்கிட்ட வந்து அந்த கிளிப்பிங்ஸ குடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரமா கேட்டு விடுறாங்க. ஒரு மேனேஜரோ யாரையோ விட்டு அதிகாரமா கேட்டு விடுறாங்க. அது ஒரு 3 நிமிஷம் கிளிப்பிங்ஸ் தானே. அத வந்து குடுக்கலையே, ஏன் குடுக்கக்கூடாது? நான் தானே அந்த படத்துல ஹீரோயினா நடிச்சேன். எனக்கு குடுக்கக்கூடாதா? நடிச்ச எனக்கே அந்த 3 நிமிஷம் கிளிப்பிங்ஸ தனுஷ் தரமாட்டாரா? என்னது இது அராஜகமா இருக்கு அப்படின்னு அவங்க நெனைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, 3 நிமிஷம் 3 செகண்டா, 3 நிமிஷமா அதெல்லாம் தேவையில்ல. அந்த கிளிப்பிங்ஸ் வந்து அந்த சொந்தக்காரர் வந்து தனுஷ். அப்படி இருக்கும்போது தனுஷ் கிட்ட முறையா பர்மிஷன் கேட்டா நிச்சயமா அத தரப்போறாரு. ஆனா முறையான பர்மிஷன் இல்லாம எனக்கு குடுத்தா என்ன? அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த எண்ணம் தான் தப்பான எண்ணமா இருக்கு. அது குடுக்கல அப்படின்னோன அவங்க உடனே என்ன பண்றாங்க? அதாவது வந்து தனுஷ், அதாவது சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்ற மாரிலாம் ஒரு அறிக்கை குடுக்குறாங்க. ஏன் குடுக்குறாங்க? எதுக்கு குடுக்குறாங்க? அதாவது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, தனுஷ் உனக்கு அடையாளமே கிடையாது. உன்னை யாருன்னே யாருக்கும் தெரியாது. உன்னைய வந்து உங்க அப்பா பேர சொல்லி, உங்க அண்ணன் பேர சொல்லி இதெல்லாம் சொன்னா தான், ஓ! அந்த தனுஷா? அப்படின்னு தெரியுங்கிற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் தப்பான விஷயம் தானே. இதெல்லாம் வந்து யாரா இருந்தாலும் சரி ஒரு ஈகோவ டச் பண்ற விஷயமா இருக்கும். ஈகோவ டச் பண்ணிருச்சு. அப்படிதான் உண்ம. ஒண்ணுமே இல்ல. சிம்பிளா ஒரு தனுஷ் ஆஃபீஸ்க்கு நயன்தாராவே நேரா போயி, சார் இத குடுங்களேன். ஒரு 3 நிமிஷம் கிளிப்பிங்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா, அப்படியாம்மா குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு கூட படிச்சிருக்க மாட்டாரு. கையெழுத்த போட்டு தனுஷ் இந்தாங்கன்னு குடுத்திருப்பாரு. ஒரு ஒரு எப்படி சொல்றது 2 நிமிஷத்துல முடியிற வேலைய அவங்க பாட்டுன்னு பிரச்சனை பண்ணி பெருசாக்கி எப்படியாவது அதிகாரத்துல வாங்கணும்னு நெனைக்கிறாங்க. இது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பல பேர விட்டு தனுஷ்க்கு பிரஷர் குடுத்துருக்காங்க. எப்படியாவது அத குடுக்க சொல்லுங்க. எப்படியாவது அத குடுக்க சொல்லுங்கன்னு நெறைய காமனா இருக்கிற பல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபோன் பண்ணி, ஒரு 3 நிமிஷம் கிளிப்பிங் தானே குடுத்துரலாமே தனுஷ் அப்படின்ற மாரி சிபாரிசுலாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து தனுஷ்க்கு பெரிய கோவத்த உண்டு பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப, இவங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கு மேல நான் அந்த அதாவது அந்த 3 செகண்ட் கிளிப்பிங்ஸ வந்து நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு வீம்பா பயன்படுத்தி அத வந்து Netflixலயோ இதுலயோ வந்து இப்ப அது டெலிகாஸ்ட் ஆகி இப்போ வந்து அது கோர்ட்ல கேஸ் இருக்கு. இப்ப அந்த கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அது நிச்சயமா வந்து நயன்தாராக்கு சாதகமா எந்த காலத்திலயும் வரப்போறதில்ல. தனுஷ்க்கு சாதகமா தான் அது வரப்போகுது. அது வேற விஷயம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது அதிகாரத்துல நீங்க எதையும் நீங்க கேட்டு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, அது எந்த இடத்துலயுமே வந்து உங்களால அது வந்து பயன்படுத்தி செயல்படுத்த முடியாது. இதுதான் உண்மை. இந்த இடத்துல நம்ம ஒரு சம்பவத்த சொல்லலாம். அதாவது வந்து
விஷ்ணு படம். அது நான் ப்ரொடியூசர் நான் தான். அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, "சிங்கார கண்ணுக்கு மை கொண்டு வா நந்தலாலா" அப்படின்னு ஒரு பாட்டு மூணாறுல ஷூட் பண்ணோம். விஜயும், சங்கவியும் ஆடுவாங்க. பாட்டு சூப்பரா இருக்கும். இப்ப பார்த்தா கூட லேட்டஸ்ட்டா இருக்கிற மாரி இருக்கும். அதுல வந்து ஒரு ஒயிட் காஸ்டியூம் வரும். அதாவது ஒரு ஒயிட் பேண்ட் போட்டிருப்பாரு விஜய். உள்ள வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பாரு. வெளிய வந்து ஒரு ஒயிட் கோட் போட்டிருப்பாரு. அந்த ஒயிட் கோட்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு நல்லா கலர்ஃபுல்லா வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கோம். எம்ப்ராய்டிங்லாம் பண்ணியிருக்கோம். அந்த படமெல்லாம் முடிஞ்சு காஸ்டியூமை ஒப்படைக்கணும். ஆக்சுவலி விஜய் கிட்ட இருந்துச்சு எல்லா காஸ்டியூமும். அது வந்து விஜய் வந்து குடுத்து விடணும் கம்பெனிக்கு. அப்போ வந்து விஜய் வந்து அந்த ஒயிட் காஸ்டியூம் உள்ள அந்த ஒரு ட்ரெஸ் மேல ஆசை போல அவருக்கு. அதாவது நம்ம வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இது நம்ம நல்லா இருக்கே. அந்த ஏஜ்ல அவருக்கு 19 வயசு. நல்லா இருக்கே நம்ம வச்சுக்கலாமே அப்படின்னு தோணியிருக்குமா என்னன்னு தெரியல. உடனே அவர் ஃபோன் பண்ணி அப்பாட்ட கேட்கிறாரு. அதாவது சார் இந்த 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 பாட்டுல பயன்படுத்தின இந்த காஸ்டியூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வச்சுக்கலாமா சார் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அப்பா என்ன சொல்றாரு, என்ன தம்பி நீங்க இப்படி கேட்குறீங்க? மொத்த காஸ்டியூம் கூட வச்சுக்கோங்க. இது இது என்ன இதுக்கு போய் ஃபோன் பண்ணி கேட்கணுமா? அப்படிங்கிற மாதிரி பிள்ளை மாதிரி நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. எதுக்கு சொல்றேன்னா, நீங்க தன்மையா கேட்டீங்கன்னா யாரா இருந்தாலும் கொடுத்துருவாங்க சார். அதாவது இது எனக்கு வேணும் அப்படின்னு வந்து நீங்க வந்து மற்றவர்களுடைய பொருளை கேட்கும்போது அந்த அந்த நீங்க போய் அதாவது அன்பா தன்மையா கேட்டீங்கன்னா நிச்சயமா இறங்கி வருவாங்க. நிச்சயமா கொடுப்பாங்க. தனுஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா கோடிகள்ல பணம் சம்பாரிச்சிட்டாரு. இப்ப பணம் அவருக்கு முக்கியமான பணம் முக்கியம் இல்ல. இப்ப பணமே இல்ல, ஒரு வறுமையில் இருக்காரு, ஏதோ ஒரு ஓலை குடிசையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப இதை வச்சுதான் அவருக்கு வருமானம்னா அந்த நேரத்துல டிமாண்ட் பண்ணா கூட நம்ம ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இப்படி ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிற தனுஷ் நிச்சயமா அன்பா கேட்டிருந்தா கொடுத்திருப்பாரு. அன்பா கேட்காம அதிகாரத்துல மிரட்டி கேட்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு, கொடுக்க முடியாதுன்ட்டாரு. அது நடக்கல. நிறைய விஷயங்கள் நம்ம சினிமால பார்த்துருக்கோம். இப்ப நம்ம நாய்சேகர்னு ஒரு படம். அது வந்து ஏஜிஸ் நிறுவனம் வந்து தயாரிச்சாங்க அந்த படத்த. அந்த படத்துல வந்து சதீஷ்னு ஒரு காமெடி நடிகர் நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த படமும் ஒரு நாய் சம்பந்தப்பட்ட கதை. அந்த படம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பாதிக்கு மேல முடிஞ்சிருச்சு. வடிவேலு வந்து ஆல்ரெடி பிரபலமான கேரக்டர் நாய்சேகர்ன்ற கேரக்டர். அந்த கேரக்டர்ல ஒரு படம் நம்ம நடிக்கணும் அப்படின்னு நாய்சேகர்ங்கிற பேரை டிசைட் பண்ணி பதிவு பண்ண போறாங்க. பதிவு பண்ண போனா அது ஆல்ரெடி பதிவாயிருக்கு. அப்ப யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, ஏஜிஸ் நிறுவனத்துக்கு இருக்குன்னோன எப்படியாவது அந்த நாய்சேகர்ங்கிற டைட்டில் எனக்கு வேணும் அப்படின்னு வடிவேலு பிடிவாதம் பிடிக்கிறார். எனக்கு வேணும். நான் தான் அந்த நாய்சேகர்ல நடிச்சேன். நான் தான் நாய்சேகரா பிரபலமான. எனக்கு தான் அந்த நாய்சேகர் டைட்டில் வேணும். என்னோட படத்துக்கு கண்டிப்பா அந்த டைட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி, அதாவது வந்து எவ்வளவோ அழுத்தம் கொடுக்குறாரு ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு. அவங்க வந்து ஒரு பெரிய நிறுவனம். அவங்க வந்து நாங்க வந்து இந்த படத்தை ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ப்ரொடக்ஷன்ல இருக்கிற படம். எங்க கதையும் நாய் சம்பந்தப்பட்ட கதை. அதனால தர முடியாது அப்படின்னு சொன்னோன்னே வடிவேலு என்ன செய்யறாரு, கோபம் அடைகிறாரு. மறுபடியும் என்ன செய்யறாரு, அப்படியா நீங்க தரமாட்டீங்களா, அப்ப நான் என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு போடுறாரு குட்டியா. இதெல்லாம் என்னத்தை காட்டுதுன்னா ஈகோ காட்டுது. நீங்க ஒரு விஷயத்தை ஒருத்தருடைய பொருளை கேட்டு கொடுக்குறாங்கன்னா, கொடுக்கலைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். அது நியாயமான காரணமா கூட இருக்கலாம். அதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கணும். அன்பாவும் அரவணைப்பாவும் நல்ல பண்பாவும் போய் ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா மற்றவங்களோட பொருள் அது. அது கொடுப்பாங்க நிச்சயமா. அதை விட்டுட்டு இப்படி ஆணவத்துல போய் எல்லாத்தையும் சாதிக்கலாம்னு நினைக்கிறாங்கல்ல, அது தப்பு. அது தொடர்ந்து நயன்தாரா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் இந்த மாதிரியான விஷயங்களை காட்டுது. இப்போ தனுஷ் அவர்கள் சொல்ற மாதிரி வந்து யாரோ ஒரு கும்பல் வந்து காலி பண்ண முயற்சி பண்றாங்கன்னா, அந்த மீம்ஸ்லாம் வந்து போடுறாங்க, மக்களுமே நிறைய ஷேர் பண்றாங்க. அந்த மாதிரி மீம்ஸ் வந்து பிரபலம் அடையுதுன்னா, ஒரு சில மக்கள் மைண்ட் செட்லயும் அப்படி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. மக்கள் மைண்ட் செட்ல எல்லாம் அப்படி ஃபிக்ஸ் ஆகல சார். அதாவது வந்து தனுஷ் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொன்னா, ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாது அப்படின்னு ஆணித்தரமா ஒரு மேடையில் ஏறி சொல்றாரு. அப்படின்னும் போது தனுஷ் ஒரு பிரபல நடிகர். ஏன் அப்படி சொல்றாரு? யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? எதன் காரணத்தினால இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு அந்த கேள்வி எழத்தானே செய்யும். அந்த கேள்வி எழறங்கிறது இயற்கையான ஒரு விஷயம் தான். அதை தான் அவங்க ஷேர் பண்ணி யாருன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, யார் அந்த சார்னு ஒன்று சர்ச்சையா ஓடிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ வந்து யார் அந்த நபர், யாரை வந்து தனுஷ் வந்து தாக்கி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வந்து தொடர்ந்து சோசியல் மீடியாவில் கிட்டத்தட்ட அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு 4-5 நாள் ஆச்சு. இன்னைக்கு அந்த கேள்வி வந்து இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பிரபல நடிகர் இருக்காரு. அவர் பேரும் இதுல அடிபடுது. யாரை சொல்றாரு அப்படின்ற லிஸ்ட்ல. அவர் யாருன்னா, அடுத்த விஜய் ஆகணும், அடுத்த ரஜினி ஆகணும், அடுத்த முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற கனவெல்லாம் அவருக்கு இருக்கு. அவர் ஆவாரா ஆக மாட்டாராங்கிற அப்புறம் அந்த கனவோடு இருக்கிற ஒரு நடிகர். அவர் பேரும் அடிபடுது. அது எனக்கு திடீர் தளபதியா இல்லை யாருங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அவர் பேரும் இங்க அடிபடுது. புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் மக்கள் யூகத்துக்கே விட்டுறலாம். ஆனா தனுஷ் வந்து யாரையுமே குறிப்பிடல. குறிப்பா தனுஷ் அவர்களுமே பாத்தீங்கன்னா, அது பேசுறதுக்கு முன்னாடி நானும் கஷ்டப்பட்டு வறுமையில இருந்து தான் வந்திருக்கேன். இந்த இடத்த அடையிறதுக்கு நானும் இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். ஈஸியா வந்து என்ன வந்து அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்த முயற்சி பண்றாங்கன்னு சொல்றாரு இல்லையா? அதாவது வந்து தனுஷ் வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்லல. ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து வெளிப்படையா வெளிப்படுத்தியிருக்காரு. இதெல்லாம் என்னத்தை காட்டுதுன்னா, தனுஷனுடைய முதிர்ச்சியை காட்டுது.
அதாவது இதுல கூட வந்து டிபேட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, தனுஷ் வந்து கஸ்தூரி ராஜாவுடைய பையன். அவர் ஒரு பெரிய டைரக்டரா இருந்தாரு. அவருடைய பையன் எப்படி சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட முடியும்? அப்படின்லாம் கேட்கறாங்க. உண்மையான சினிமா நிலவரம் என்ன அப்படின்னா, பல பிரபலங்கள் இன்னைக்கு இருக்கிற பல பிரபலங்கள் வந்து மக்கள் பார்க்கும்போது வெளிச்சமா தெரியிறாங்களே தவிர, அவங்களுடைய வாழ்க்கை இருட்டா தான் இருக்கு. பல நேரங்கள்ல டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் கூட எத்தனையோ டைரக்டருடைய குடும்பங்கள்ல இன்னைக்கு வறுமை தான் இருக்கு. இதான் உண்மை. இதான் உண்மையான நிலைமை. எத்தனையோ நடிகர்களுடைய குடும்பங்கள்ல, டைரக்டரோட குடும்பங்கள்ல, டான்ஸ் மாஸ்டரோட குடும்பங்கள்ல, ஃபைட் மாஸ்டர் குடும்பங்கள்ல, இன்னும் பல சினிமா பிரபலங்களோட குடும்பங்கள்ல இன்னும் வறுமை நிலவிட்டு தான் இருக்கு. அது சினிமாவுடைய நேச்சர். அது பல பேருக்கு புரியறது இல்ல. அவர் பிரபல இயக்குனரா இருந்தார்னா, என்ன பிரபல இயக்குனரா இருந்தாரு? எத்தன பிரபலமான படங்களை இயக்கிட்டாரு? அன்னைக்கு வர ஒரு வருமானம், அன்னைக்கு வந்து பசங்கள படிக்க வைக்கிறது, அன்னைக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான இதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு தான் இருந்திருக்குமே தவிர, மற்றபடி எக்ஸ்ட்ரா வருமானம்னு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடையும் போது அது கிடைக்கும். பொதுவா சினிமாக்காரங்கன்னா என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? அவங்க வீடு வந்து ஸ்விம்மிங் பூலோட இருக்கும். காரே வீட்டுக்குள்ள போய் நிக்கும். இப்படியெல்லாம் மக்கள் மனசுல நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. பல சினிமாக்காரர்கள் வந்து வீடு இல்லாம, கார் இல்லாம ரோட்ல இருக்காங்கங்கிறது தான் உண்மை. ரொம்ப நன்றி சார். தனுஷ் அவர்கள் பேசியது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.